பயணங்கள் என்றாலே சுவாரஸ்யம்தான். அதிலும் சுவாரஸ்யமாக உரையாடியபடியே பயணித்தால் அந்த அனுபவமே அலாதிதான். அன்றைக்கு ஆதித்யன் தரப்பினர் மேற்கொண்டிருந்த சந்திரபுரி பயணமும் அப்படித்தான் களிப்பூட்டும் வகையில் அமைந்திருந்தது பிரயாணிகளுக்கு. பயணத்தில் கிடைக்கும் உணர்வுகள் நம் உடன் வருபவரை பொறுத்து அமைகிறது. நம் குணாதிசயங்களுக்கு தகுந்தவருடன் நாம் சென்றால் நம்மால் இன்பமாக பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதுவே நமக்கு சற்றும் பொருத்தம் இல்லாதவருடனோ நம் ரசனைகளுக்கு நேரெதிர் விருப்பங்கள் கொண்டவர்களுடனோ பயணித்தால் போகும் பாதை சொர்க்கமாக இருந்தால் கூட அது நரகமாகத்தான் தோன்றும். ஆதித்யன் மேற்கொண்டிருந்த பயணம் அவனுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்திருந்தது. பல காலமாக தேடி வந்திருந்த நண்பனுடன் பல மணி நேரம் பயணம் சென்றதை அவன் உற்சாகமாக உணர்ந்தான். நண்பனுடன் கதை பேசியும் சீண்டி விளையாடியுமே பயணத்தை தொடர்ந்திருந்தான். அரவிந்தனுக்கும் அப்படித்தான். வருணனின் அனுபவங்கள் இளையவனுக்கு கேட்க கேட்க திகட்டாத இன்பமாக தெரிந்தன. ஆதித்யனுக்கு அடுத்தபடியாக அரவிந்தன் ரசித்தது வருணனின் குணாதிசயங்களைத்தான். அவனது வீரமும் கலகலப்பான இயல்பும் அரவிந்தனை மிகவும் கவர்ந்திருந்தன. தன்னை அழைத்துச் செல்லாமல் நண்பர்களுடன் திருவிழாவிற்கு சென்று வந்திருந்த ஆதித்யனை பழிவாங்கிய கதையை வருணன் விவரிக்க, கதையின் விறுவிறுப்பால் அரவிந்தனுக்கு உற்சாகமும் அதே நேரத்தில் அரசன் அவனது தந்தையிடம் வாங்கிய வசவுகளால் வருத்தமும் உண்டாயிற்று. கதை சொல்லி முடித்த வருணனிடம், அண்ணா, நீங்கள் இத்தனை பெரிய நயவஞ்சகக்காரர் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று அண்ணா. பாவம் நம் பிரபு. தந்தையிடம் வசவு வாங்கியிருந்தால்தான் அதன் கஷ்டம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களைத்தான் உங்கள் பெற்றோர் அதட்டக்கூட மாட்டார்களே. ஒரே பிள்ளை, அதிலும் காலம் கடந்து பெற்ற பிள்ளை என்று அதிக செல்லம் கொடுத்து வளர்த்துள்ளார்கள். அதனால்தான் இப்படி குறும்பு செய்து கொண்டு அழைகிறீர்கள். முன்னாள் சக்கரவர்த்தி நம் பிரபுவை என்னவெல்லாம் சொல்லி திட்டினாரோ தெரியவில்லை. பிரபு நொந்து கொண்டபடி சென்றார் என்றீர்களே, அதன் பிறகு என்னவாயிற்று அண்ணா? தந்தையை அவர் எப்படி சமாதானம் செய்தார் என்று கேட்டான் அரவிந்தன். வருணன் பதிலுரைத்தான். நேர்ந்த சம்பவத்தால் இளவரசர் மட்டும் நொந்து போகவில்லை அரவிந்தா, நானும் தான் நொந்து போனேன். என் பெற்றோர் என்னை திட்டியதே இல்லை என்றாயே. நான் இளவரசரை காட்டிக் கொடுத்ததற்கு பின்னால் என் தந்தை என்னை கடுமையாக கண்டித்தார். பல பேருக்கு முன்னால் இளவரசரின் கள்ளத்தனத்தை வெளிப்படுத்தியது தவறு என்று என்னை சாடினார். தலைநகர் திரும்பும் வழி முழுக்க என் தந்தையோ பிரபுவோ என்னிடம் பேசவே இல்லை. குதிரையில் ஏறி அமர்ந்தவர்தான். பரிவாரத்தில் முதல் ஆளாக குதிரை செலுத்திச் சென்றவர். பின்னாலோ பக்கவாட்டிலோ பார்வையை திருப்பவே இல்லை நம் பிரபு. அவரது அமைதி என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. அவர் என்னை அடித்திருந்தால் கூட நான் அத்தனை கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அரவிந்தா என இளையவனிடம் சொல்லி வந்த வருணன் தன் உடலின் காயங்களை காட்டி, இதோ பார், அரசியார் ஸ்வர்ணிகாவை காப்பாற்றாமல் விட்டுவிட்டேன் என எண்ணிக்கொண்டு பிரபு என்னை அடித்த காயங்கள் இன்னும் மாறவில்லை. நான் வாழ்நாளில் தகாத வார்த்தைகளால் பிரபுவிடம் திட்டு வாங்கியதும் அதிகப்படியாக அடி வாங்கியதும் தேவி ஸ்வர்ணிகாவிற்காக அவர் என்னை அடித்த போதுதான். ஆனால் இந்த காயங்களும் தூஷணைகளும் எனக்கு கொடுத்த வலியைப் போன்று 1000 மடங்கு வலியை அன்றைக்கு பிரபு மனவேதனையோடு பயணித்த போது நான் அனுபவித்தேன். தந்தையிடம் வசவு வாங்கிய அவர் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் பிரபுவின் வாட்டமான வதனத்தைக் கண்டு நான் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தேன். நான் அழுத அழுகையில் குதிரையே குளிப்பாட்டியது போல நனைந்துவிட்டது. தலைநகர் சென்றவுடன் இளவரசரை இறுக அணைத்து கொண்டாவது அல்லது அவர் பாதங்களில் விழுந்தாவது அவரை சமாதானப்படுத்தி மன்னிப்பு பெற்றுவிடலாம் என எண்ணியிருந்தேன். ஆனால் சக்கரவர்த்தியோ ஆதித்தபுரி சென்று சேர்ந்தவுடன் இளவரசரை பரதபுரிக்கு கிளம்பச் சொல்லி ஆணையிட்டு விட்டார். கோட்டைக்கு சென்று சேர்ந்து உணவு உண்ண மட்டும்தான் நேரம் கொடுத்தார் பிரபுவுக்கு. பிரபு உணவை முடிப்பதற்குள் இளவரசருக்கான குதிரையும் உடன் செல்ல வீரர்களும் தயாராக வாசலில் காத்திருந்தனர். இளவரசரை சமாதானம் செய்வதற்காக நான் செய்ய நினைத்த காரியத்தை கணவனை சமாதானப்படுத்துவதற்காக மகாராணி பிரபாவதி செய்தார். சபையில் அமர்ந்திருந்த சக்கரவர்த்தியிடம் ஓடிவந்த மகாராணி, பிள்ளை தன்னுடன் இன்னும் சில நாட்களுக்கு இருந்துவிட்டு போகட்டும் என கண்ணீர் வடித்து கணவனின் காலில் விழுந்து மன்றாடினார். சபையே காலியாகத்தான் இருந்தது. நானும் எனது தந்தையும் மட்டுமே அந்த கூடத்தில் இருந்தோம். மகாராணி கண்ணீர் வடித்ததைக் கண்டவுடன் என் தந்தை என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கூடத்திற்கு வெளியே அழைத்துச் சென்றார். சக்கரவர்த்தி மனம் இறங்குகிறாரா என்று அறிந்து கொள்வதற்காக நான் சபையை திரும்பி பார்த்தபடியே கூடத்திற்கு வெளியே நடந்து சென்றேன். சக்கரவர்த்தி மனைவியின் கோரிக்கையை ஏற்கவில்லை. மாறாக செல்லம் கொடுத்து வளர்த்ததற்காக தேவியை வசைபாடினார்.
உன்னால்தான் அவன் இப்படி கெட்டுப்போய் திரிகிறான். மண்ணை காக்க வாளேந்த வேண்டியவன் மங்கையர்களுக்கு அணிவிக்க வளையல் வாங்கச் சென்றிருக்கிறான். உன் தந்தையுடன் பரதபுரியில் இருக்கும் வரை அவன் ஒழுக்கமாக இருக்கிறான். உன்னிடம் தலைநகருக்கு வந்தால் அவன் சீர்கெட்டு விடுகிறான். நாளை என் அரியணையில் அமர வேண்டியவன் அவன். இப்படி ஒழுக்கம் கெட்டுத் திரிந்தால் பிறகு எப்படி என் ராஜ்யத்தில் நல்லாட்சி நடக்கும்? தர்மனைப் போல நாடாளுவான் என்று நான் கனவு கண்டு வந்தால் இவனுக்கு இருக்கும் துஷ்டத்தனங்களுக்கு துரியோதனன் போலத்தான் அரசாளுவான் போல. இனியும் அவனுக்காக என்னிடம் அழுது வேண்டாதே என மனைவியிடம் கோபமாக இறைந்துவிட்டு ஆசனத்தை விட்டு எழுந்து வெளியே சென்று விட்டார் சக்கரவர்த்தி. இதையெல்லாம் வாயிலுக்கு செல்லும் வழியில் கண்ணீர் வடித்தபடியே கேட்டுக்கொண்டுதான் நடந்து சென்றேன். மகாராணியார் கண்ணீரும் கம்பளியுமாக புடவை தலைப்பில் முகத்தை துடைத்தவாறே சபை வாயிலுக்கு வந்து அங்கு குதிரையேற தயாராக இருந்த இளவரசரின் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுது வடித்தார். இளவரசர் தாய்க்கு ஆறுதல் சொல்லி தேற்றிவிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குதிரையை கிளப்பிக் கொண்டு சென்றார். அந்த பார்வை என் இதயத்தில் முள் தைத்தது போல ஆகிவிட்டது. பிரபு பிரிந்து செல்வதை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் நான் கதறி அழுதேன். என்னால் தான் எல்லா அனர்த்தங்களும் நிகழ்ந்தன என்ற குற்ற உணர்ச்சியில் நான் 4 நாட்களாக சாப்பிடவே இல்லை. என்னை சமாதானப்படுத்துவதாகச் சொல்லி என் வீட்டிற்கு வந்திருந்த விஜயேந்திரன் பல கணங்களாக என்னுடன் பாசமாக பேசிவிட்டு என் பெற்றோர் அருகில் இல்லாத நேரத்தில் என் வயிற்றில் கிள்ளி, எருமையே, உன்னால் தானடா எல்லாம் நேர்ந்தது. இளவரசர் தலைநகரில் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டியவர். உன் கபடத்தனத்தால் வந்த 2 நாட்களிலேயே ஊரை விட்டு கிளம்பிவிட்டார் அவர். இனியொரு முறை இளவரசரின் பாதையில் குறுக்கிட்டால் இப்போது வயிற்றில் கிள்ளிய நான் பின்பு உன் வயிற்றுச் சதையை கையாலேயே கிழித்து எடுத்து விடுவேன் என மிரட்டினார். இப்படியாக வருணன் கதை சொல்லி வந்தான். இதை கேட்ட அரவிந்தன் ஆவலடைந்து, பிறகு என்ன செய்தீர்கள் அண்ணா? விஜயனின் மிரட்டலுக்கு பயந்து நம் பிரபுவை விட்டு விலகிவிட்டீர்களா என புருவத்தை உயர்த்தியபடி கேட்டான். வருணன் மறுப்பாக தலையசைத்து, நான் எதற்கடா பிரபுவை விட்டு விலகப் போகிறேன்? விஜயேந்திரனைத்தான் இளவரசரை விட்டு விலகச் செய்தேன். அவர் என்னை மிரட்டிய நாளிலிருந்து எனக்கு விஜயேந்திரனை கண்டாலே கோபம் வரும். வாழ்நாளில் என் பெரிய எதிரி அவர்தான் என்று கருதி சக்கரவர்த்தியிடம் சென்று இளவரசர் வீட்டில் சொல்லாமல் திருவிழாவிற்கு செல்ல விஜயன்தான் காரணம் என்று பொய் சொன்னேன். அந்த திட்டத்தை போட்டவர் இளவரசர்தான். ஆனால் என்னை மிரட்டியவரை பழி தீர்ப்பதற்காக பழியை விஜயன் மீது போட்டுவிட்டேன். சக்கரவர்த்தியிடம் அனுமதி பெறாமல் செல்லக்கூடாது என்று இளவரசர் அடம்பிடித்ததாகவும் விஜயன்தான் அவரை வற்புறுத்தி அழைத்துச் சென்றதாகவும் இந்த சம்பவங்களை விஜயன் யாரிடமோ சொல்லி வந்தபோது அதை மறைந்திருந்து நான் ஒட்டு கேட்டதாகவும் பொய் கூறினேன். சக்கரவர்த்தி விஜயனை அழைத்து வரச் செய்து அவரிடம் விசாரித்தார். என் குற்றச்சாட்டுகளை விஜயன் மறுத்தார். ஆனால் சக்கரவர்த்தியோ, பாலகன் பொய் கூற மாட்டானடா, வருணன் வெள்ளந்தி என சொல்லி என் கூற்றை நம்பிவிட்டார். விஜயனுக்கு கடும் பயிற்சிகள் கொடுக்கும்படி உத்தரவிட்டு அனுப்பினார். 1 வாரமாக கொளுத்தும் வெயிலில் நின்றவாறு விஜயன் வியர்க்க விறுவிறுக்க பயிற்சிகள் மேற்கொண்டு வந்தார். அவர் அனுபவித்த இம்சைகளை மரத்தடியில் மரப்பலகையில் அமர்ந்து பொறி உருண்டைகள் உண்டவாறு நான் ரசித்து வந்தேன். இதையெல்லாம் தொடர்ந்து கண்டு வந்த கௌதமன் அண்ணா என்னிடம் வந்து, வருணா, நான் எத்தனையோ துஷ்டர்களை பார்த்திருக்கிறேனடா, ஆனால் உன்னை போன்ற ஒரு துஷ்டனை நான் இதுவரையிலும் கண்டதில்லை. நாடகமாடி பிறரை நம்ப வைப்பதில் உனக்கு ஈடு இணை எவரும் இல்லையடா. சக்கரவர்த்தியையே உன் நடிப்பால் ஏமாற்றிவிட்டாய். இளவரசரும் விஜயனும் அன்று உன்னை திட்டியதால் ஒருவரை தலைநகரை விட்டு துரத்தியும் இன்னொருவனை வெயிலில் காய வைத்தும் பழிவாங்கிவிட்டாய். நல்ல வேளையாக நான் உன்னை எதுவும் சொல்லவில்லையடா. வாய் தவறி ஏதேனும் சொல்லியிருந்தால் இன்றைக்கு என் கதியும் இதுதான். உன்னுடன் உறவே வைத்துக் கொள்ளக்கூடாதரா எனச் சொல்லி எனக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஓடிச் சென்று விட்டார் என கதை கூறி முடித்தான் வருணன். இதை கேட்டு வந்த அரவிந்தன் தன் குதிரையை வருணனிடமிருந்து சிறிது விலக்கிச் சென்று பெரியவனை பார்த்து அதிர்ச்சி தோய்ந்த முகத்துடன், அண்ணா, நான் உங்களை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். இத்தனை பொல்லாதவரா நீங்கள்? நானும் என் சிறு வயதிலிருந்து பலமுறை யோசித்திருக்கிறேன். தளபதி உங்களுக்கு அரசர் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார் என. இன்றுதான் என் சந்தேகம் நிவர்த்தியானது அண்ணா. உங்கள் நயவஞ்சக மூளையுடன் போட்டி போட முடியாதென்றுதான் உங்களை அவர் அரவணைத்து சென்றிருக்கிறார். உங்களை பகைத்து கொண்டால் தனக்குதான் ஆபத்து என்று உணர்ந்தே உங்களுடன் சமாதானத்தை கடைபிடித்திருக்கிறார் என்று அஞ்சுவது போன்ற உடல் மொழியுடன் சொல்லி வந்தான். இந்த உரையாடல்களையெல்லாம் செவிமெடுத்து வந்த வருணனின் வீரர்களில் ஒருவன் அரவிந்தனை நெருங்கி, பிரபுவும் தளபதியுடன் இணக்கமாகவே இருக்க முற்பட்டார் இளவரசே. ஆனால் அவரும் எத்தனை தூரம்தான் இறங்கிப் போவார்? தான் எண்ணியதுதான் நிகழ வேண்டும். சக்கரவர்த்தியே தனக்கு கட்டுப்பட்டுதான் செயலாற்ற வேண்டும் என்று தளபதி நினைத்தால்
அது நடக்கிற காரியமா? சிறுவயதில் விளையாட்டுத்தனத்தால் செய்து வந்த குறும்புகளை வளர்ந்த பின்பும் செய்து வந்தால் அது வஞ்சகமாகாதா? அன்றைக்கு இறந்த மனைவியின் சடலத்துடன் அரண்மனை வாயிலில் அமர்ந்து கொண்டு அரசருக்கு எதிராக அவதூறு வார்த்தைகளை அரற்றி வந்தார் தளபதி. அந்த இடத்தில் என் பிரபு இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் தளபதியின் தவறுக்கு சிரச்சேதம் செய்திருப்பர். ஆனால் என் பிரபுவின் பெருந்தன்மை இன்னமும் இவருடன் நட்பு பாராட்டுகிறார் என அரசனின் நல்லுள்ளம் குறித்து வருந்திச் சொல்லி வந்தான் வீரன். அவனது பேச்சில் குறுக்கிட்ட வருணன், உன் பிரபு பெருந்தன்மையால் ஒன்றும் என்னுடன் நட்பு பாராட்டவில்லையடா. அவருக்கு என் தயவு வேண்டும். நான் இல்லாவிட்டால் அவருக்கு யார் தோள் பிடிப்பது, யார் கால் பிடிப்பது? அவரால் துரத்தியடிக்கப்பட்ட மனைவியை யார் காப்பாற்றுவது? இப்போது அவரது எதிரியை தேடி யார் முன்னால் செல்வது? என்னை அவர் முன்னால் அனுப்பியிருப்பதற்கு காரணமே வரும் அபாயத்தை நான் முதலில் சந்திக்க வேண்டும் என்றுதான். உன் அரசர் என்னிடம் பச்சாதாபமெல்லாம் காட்டவில்லையடா. சுயநலத்திற்காக என்னை பயன்படுத்திக் கொள்கிறார், அவ்வளவுதான். அவர் என்னிடம் காட்டியது அன்பு, நட்பு என்றுதான் நானும் பலகாலமாக கருதி வந்திருந்தேன். ஆனால் அவரை பிரிந்த பின்பே உணர்கிறேன், அவர் என்னிடம் காட்டி வந்தது அடிமைத்தனம் என்று. எத்தனையோ சேவகர்கள் இருக்க தலை சிறந்த வாழ்வீரனான நான் பாதம் பிடித்து விட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது என் மீதுள்ள அன்பினாளா? அதன் பெயர்தான் அதிகார மமதையடா. உன் அரசருக்கு கர்வமும் அகம்பாவமும் அதிகம். அவரது ஆணவம் விரைவில் அழியப் போகிறது. அன்னையும் மகளும் வாழ்வில் வரவிருக்கிறார்கள் என்று ஆனந்தம் கொண்டிருக்கிறார் அவர். அவர்கள் தாராளமாக வரட்டும். ஆனால் ஏற்கனவே அவருடன் இருக்கும் அவரது மகனை அவரிடமிருந்து பறித்து எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிறேன். உன் பிரபுவின் இன்பமெல்லாம் பார்க்கவத்திலேயே முடிந்துவிடப் போகிறது. ஆதித்தபுரி திரும்பிய பின்னால் அனுதினமும் அவருக்கு சோதனைதான். என் மனைவியை நான் காதலித்தேனா, அவள் நல்லவளா என்பதெல்லாம் வேறு விஷயம். இத்தனை ஆண்டுகால தன்னலமில்லாத சேவைக்கு அரசர் எனக்கு என்ன பிரதிபலன் செய்தார் என்பதே என் கேள்வி. அன்று எனக்கு நேர்ந்த இந்த ஏமாற்றமும் அவமானமும் நாளை உங்களுக்கும் நேருமடா. அப்போது என்னிடம் வந்து அழுது புலம்புவீர்கள், அரசர் எங்களை வஞ்சித்து விட்டார் என்று. நிச்சயம் நடக்கும் அது. அப்போது தாராளமாக என்னிடம் வாருங்கள். நான் உங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாமெல்லாம் ஒரே இனம், அடிமை இனம். நீங்களும் வந்த பிறகு அனைவருமாக சேர்ந்து அதிகார வர்க்கத்திற்கு எதிராக போராடுவோம். சக்கரவர்த்தியின் தலைகணத்திற்கு ஒரு முடிவு கட்டுவோம் என வருணன் சிறிதும் பதற்றமில்லாமல் வதனத்திலும் வார்த்தையிலும் வஞ்சகம் நிரம்பி வழிய தன் வீரனிடம் பேசி வந்தான். வருணனின் பேச்சை கேட்டு வீரர்கள் அடைந்த மனவருத்தத்தை கண்ட அரவிந்தன், சந்தோஷமான பயணத்தில் சங்கடங்கள் வேண்டாமண்ணா. நாளை நடப்பதை நாளை பார்ப்போம். இன்று அரசருடன் துவேஷம் கொண்டிருக்கும் நீங்கள் ஆதித்தபுரி திரும்பிய பின்னரும் இதே கொள்கையுடன் இருக்கிறீர்களா என்று பார்ப்போம். என் அண்ணனின் திருமணம் முடிந்து பிரபு ஆதித்தபுரி திரும்பும் போது பிரதாபன் அண்ணாவையும் நிச்சயம் தன்னுடன் அழைத்துச் செல்வார். அப்போது நீங்களும் அவருடன் சென்றுதான் ஆக வேண்டும். தலைநகர் சென்று கோட்டைக்குள் நுழைந்தவுடன் உங்கள் மனது மாறிவிடும் அண்ணா. பிரபுவின் மாளிகை, உங்களுக்கு அவர் பரிசளித்த வருணன் மாளிகை, அவர் கைப்பிடித்து நீங்கள் நடைபயின்ற இடம், அவர் பேச்சை நீங்கள் மறைந்திருந்து ஒட்டு கேட்ட இடம், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனதில் உள்ள வஞ்சகமெல்லாம் மறைந்து அந்த இடத்தை மறுபடியும் நட்பு வந்து ஆட்கொள்ளும். இது நடக்கத்தான் போகிறது என்று வருணனிடம் சொல்லி வீரர்களை சிறிது சமாதானப்படுத்தினான். வருணன் அதற்கு மறுமொழி சொல்ல வாயெடுக்க அவன் எப்படியும் குதர்க்கமாகத்தான் பேசுவான் என்று புரிந்து கொண்டு அரவிந்தன் பேச்சை மாற்றி, அண்ணா, நாம் இன்னும் சில நாளிகைகளில் சந்திரபுரியை நெருங்கவிருக்கிறோம். எல்லையில் நுழைந்து விட்டோமானால் இந்த பொம்மையான வரதனை வைத்து நம்மால் விளையாட முடியாது. அங்கே சென்று விட்டால் குகன் கையால் வரதனின் ஆயுள் முடிவுக்கு வந்துவிடும். வரதனை ஏமாற்றி நாடகம் போடுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அண்ணா. கிடைத்திருக்கும் இந்த சிறிய தருணத்தில் அவனை வம்பிழுத்து விளையாடலாமே என கெஞ்சுதலாக கேட்டான். கேட்டவனை நோக்கி வருணன் கிண்டலாக சிரித்துவிட்டு, உன் உயரத்திற்கு நீ நிறைவேற்ற துடிக்கும் ஆசையாடா இது? உன் வயதிற்கும் உன் மீசையின் அடர்த்திக்கும் ஒரு பெண்ணுடன் சீண்டி விளையாட ஆசை கொள்ள வேண்டும் நீ. நீயோ சிறு பிள்ளை போல பொம்மை வைத்து விளையாட எண்ணுகிறாய். என்ன பிள்ளையடா நீ? நான் வாலிப பருவத்தில் என் மகனுடன் நடைவண்டியும் பொம்மையும் வைத்து விளையாடினேன். அதற்கு காட்டெருமை போல வளர்ந்து பொம்மை வைத்து விளையாடுகிறாய் எனச் சொல்லி அரசர் என்னை திட்டினார். நானாவது அன்று என் மகனுக்கு விளையாட்டு காட்டத்தான் அவ்விதம் விளையாடினேன். நீயோ கல்யாணம் முடிந்து குழந்தை பெற்றுக் கொள்ளும் வயதில் ஒரு காண்டாமிருகத்தை வம்பிழுக்கு ஆசைப்படுகிறாய். உன்னையெல்லாம் கட்டிக்கொண்டு ஆருத்ரா என்ன பாடுபடப் போகிறாளோ என்று சலித்துக் கொண்டான் வருணன். அரவிந்தன் சிறிதும் தாமதிக்காமல், உங்களை கட்டிக்கொண்டு அதிகாரி வாகினி என்ன பாடுபடப் போகிறாரோ அதே சிரமத்தை தான் இன்னவளும் படப்போகிறாள் என்று
பட்டென பதிலளித்தான். இந்த பதிலால் வருணன் சினம் கொள்வான் என்று அரவிந்தன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அவனோ அரவிந்தனின் குதிரைக்கு அருகில் தன் குதிரையை செலுத்தி இளையவனது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு, என் அன்பு தம்பியராணி, வாகினி என்னை கட்டிக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஆனந்தமாக உள்ளதடா. உன் கூற்று மெய்யாக வேண்டும். என்னை பார்த்து அனலை கக்கும் அவளது கண்கள் காதலை பொழிய வேண்டும். அந்த காதல் மழையில் நான் நித்தமும் நனைய வேண்டும். இவையெல்லாம் நடந்தால் பிறகு நீ கை காட்டியவரையெல்லாம் வம்பிழுத்து உன்னை மகிழ்விப்பேனடா. நீ வாகினை பற்றி உரைத்து என்னை மகிழ்வித்ததற்காக இப்போதே அந்த தடியன் வரதனை வம்பிழுத்து உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்றவன் குதிரையிலிருந்து சற்று தன் உடலை தூக்கி முன்னால் சென்ற பாதையை ஆராய்ந்தான். அங்கு சற்று தூரத்தில் ஒரு குட்டை இருப்பதை கண்டுகொண்டான். பின்பு உரத்த குரலில், ஏனடா எருமைகளே, நாம் என்ன மரண ஊர்வலமா சென்று கொண்டிருக்கிறோம்? ஏனடா இத்தனை அமைதியாக வருகிறீர்கள்? ஏதாவது பேசிச் சிரித்தபடி வந்தால்தானே பயண அலுப்பு தெரியாமல் இருக்கும். கல்லையா விழுங்கிவிட்டீர்கள்? கலகலப்பாக பேசுங்கள் என்னடா. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் உங்களால் நானும் மௌனமாக வரவேண்டியிருக்கிறது. இந்த உலகிலேயே எனக்கு பிடித்த வேலை வாய்க்கு நான் கொடுக்கும் வேலைதான். அதாவது உண்பதும் வாயடிப்பதும். மூஞ்சூறுகளைப் போல உம்மென்று வரும் உங்களால் நானே மிக அமைதியானவனாகிவிட்டேனடா என்று நொந்து கொண்டான். வருணன் சத்தமாக இறைந்தவுடன் முன்னால் குதிரை செலுத்திச் சென்று கொண்டிருந்த குகன் பின்னால் திரும்பி பார்த்தான். வருணனைக் கண்டவன் அடுத்த நொடி தனக்கு அருகில் பயணித்து வந்த வரதனை பார்த்தான். வரதனின் கவனம் யாவும் பாதையிலேயே இருந்தது. அவனை பொறுத்தவரையில் தான் முதல் ஆளாக சந்திரபுரிக்குள் நுழைய வேண்டும். நுழைந்து மற்றவர்களுக்கு முன்னால் சிவகாமியை சந்தித்து வருணனை தான் கைது செய்து அழைத்து வந்திருப்பதாக தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை வருணனை பழி தீர்க்க வேண்டும் என்று சிவகாமி விரும்பினால் அவனை கைது செய்து வந்திருப்பதை பாராட்டி பரிசுப் பொருட்களை தனக்கே மொத்தமாக கொடுப்பாள். அப்படி இல்லாமல் வருணன் முன்பே கூறியபடி பழைய காதலை நினைவு கூர்ந்து அவனை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள அவள் எண்ணினாள். அப்போதும் காதலனை அழைத்து வந்தமையால் ஆனந்தமடைந்து பரிசுப் பொருளை தனக்கே அள்ளிக் கொடுப்பாள். இப்படியெல்லாம் திட்டம் போட்டபடியே பயணித்து வந்தவன் எல்லோரையும் முந்திக் கொண்டு தன்னை நெருங்க முற்பட்ட குகனை கூட பின்னுக்கு தள்ளி முதல் ஆளாக சென்று கொண்டிருந்தான். இத்தனை நேரமும் வருணனும் ரகுநாதன் என்று நம்பிக்கொண்டிருந்த அரவிந்தனும் ஆனந்தமாக உரையாடி வந்ததை கூட கவனிக்கவில்லை வரதன். அவன் உடல் மட்டும்தான் குதிரையில் இருந்தது. மனம் எப்போதோ சந்திரபுரி சென்றடைந்து விட்டது. அங்கே சிவகாமியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி அவன் மனது ஒத்திகை பார்த்து வந்தது. ஆனாலும் அனிச்சை செயலாக அவ்வப்போது அவன் கைகள் மட்டும் இடையில் செருகியிருந்த ஒரு மூட்டையை தடவி பார்த்து கொண்டன. அந்த மூட்டையில்தான் அஸ்வதி மாலினிடமிருந்து பறித்த ஆபரணங்கள் இருந்தன. மனம் எங்கு இருந்தாலும் மூட்டை பத்திரமா என்று சோதனை செய்ய அவன் கரம் தவறவில்லை. வருணன் கத்து இறைந்துவிட்டு தனது பேச்சுக்கு தன்னவர்கள் யாராவது மறுமொழி கூறுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தான். வருணனின் நாடகம் புரியாததால் எவரும் எந்த பதிலும் கூறவில்லை. ஆதலால் வலதுபுறமாக திரும்பி முன்பு அரசருக்கு எதிராக மாறிவிட்டதை குறித்து தன்னை பற்றி அரவிந்தனிடம் வருத்தப்பட்ட தனது வீரனிடம், எருமையே, வாயில் என்ன வாழைப்பழத்தையா செருகி வைத்துள்ளாய்? நான் இன்றைக்கேவா உன் அரசரை பழி தீர்க்கப் போகிறேன். அதற்கெல்லாம் நாள் இருக்கிறதடா. இப்போது எனக்கேற்றபடி பேசு என்று கடிந்து கொண்டான். வீரனும் வருத்தத்துடனேயே தலையசைத்து அவனும் சத்தமாக, உன்னிடம் எங்களுக்கு என்னடா பேச்சு? நீ எங்கள் கைதி. சந்திரபுரிக்குள் சென்றால் உன் கதி என்னாகுமோ தெரியாது. உனக்கு இத்தனை எகத்தாள பேச்சா? நாங்கள் எங்கள் தலைவர் ரகுநாதனின் ஆணைகளுக்கே அடிபணிவோம். தடியன் உனக்கல்ல என வார்த்தைகளில் ஆவேசமும் உடல் மொழியில் பணிவுமாக வருணனின் நாடகத்திற்கு இசைந்து கொடுத்து பேசினான். பதில் சொன்னவனை பாராட்டும் விதமாக அரவிந்தன் அவனிடம், அற்புதமடா தம்பி, உன் நிஜமான பக்தி என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது என வரதனுக்கு கேட்க வேண்டும் என்று வீரனிடம் சத்தமாக பேசி வந்தவன் பின்பு வருணனிடம், உன் சூதெல்லாம் என் வீரர்களிடம் பலிக்காது வருணா. உன் வாய்ஜாலத்தை காட்டி என்னவர்களை ஏமாற்றலாம் என்று நினைக்காதே. இவர்கள் என் விசுவாசிகள். நீ ஒரு வஞ்சகன் என்று தெரிந்திருந்தபடியால்தான் என் ஆட்கள் உன்னிடம் வாய் திறவாமல் வருகிறார்கள். வாயை கொடுத்து வலை விரித்து அவர்களை உன்புறமாக இழுத்துக் கொள்ளலாம் என்று கனவிலும் எண்ணாதே என சவால் விடுப்பவன் போல நடித்தான். வருணன் அவனிடம், ரகுநாதா, உன் ஆட்டமெல்லாம் இன்னும் சில மணி நேரங்களுக்குத்தான். சந்திரபுரி சென்று சேர்ந்தால் என்னை கண்டவுடன் சிவகாமி ஓடி வந்து அத்தான் என என்னை அன்புடன் அணைத்துக் கொண்டு என்னை தன் இதயச் சிறைக்குள் வைத்து பூட்டிக் கொள்வாள். அதன் பின்பு என்னை கைது செய்த உன்னையும் உன் ஆட்களையும்
நிஜ சிறையில் அடைத்து விடுவாள். அப்போது பார், உன்னவர்கள் அனைவரும் என் பாதத்தில் பணிந்து தங்களை விடுவிக்கச் சொல்லி வேண்டுகிறார்களா இல்லையா என்று. நீ தனிமரமாகத்தானடா நிற்கப் போகிறாய் என்று தானும் நாடகமாடினான். இவர்களது பேச்சை செவிமடுத்த குகன் தனக்கருகில் சென்ற வரதனை கூர்ந்து கவனித்தான். அவனது வதனத்தில் குழப்பங்கள் பல தென்பட்டன. அவன் முகம் காட்டிய உணர்ச்சிகளை வைத்தே வரதனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட குகன் அவனிடம், என்ன மாமா யோசிக்கிறாய்? யார் பக்கம் சாய்வது என்று ஆலோசிக்கிறாயா? யோசனையே வேண்டாம். நமக்கு வேலை கொடுத்து இங்கு அழைத்து வந்தவர் இந்த ரகுநாதன் தான். இவருக்கு நாம் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். சிறையானாலும் சரி, செழிப்பான வாழ்வானாலும் சரி, அவருக்கு நன்றியுடன் நடந்து கொண்டு அவர் அனுபவிப்பதைதான் நாமும் அனுபவித்து வர வேண்டும். வருணன் வசம் சாய்ந்து விடாதே. அவன் நயவஞ்சகன். சிவகாமியை மயக்கி அவளது செல்வங்களுக்கு இவன் சொந்தக்காரனானாலும் சரி, நாம் நம் எஜமான பக்தியை விட்டுவிடுதல் கூடாது. கொள்கையில் ஸ்திரமாக நில் என வரதனின் வாயை கிளறுவதற்காக வேண்டுமென்றே போதனை செய்தான். அடுத்த நொடி வரதன் அவனிடம், கொள்கையா? எனக்கு கொள்கை உள்ளது என்று நான் எப்போதடா கூறினேன்? அதுவுமின்றி நன்றியோடு இருக்க நான் என்ன நாயா? நாய் எஜமானனுக்கு நன்றி விசுவாசம் காட்டினால் அதற்கு வகை வகையான உணவு கிடைக்கும். ஆனால் மனிதர்கள் நாம் தோற்பவனுக்கு நன்றியோடு இருந்தால் நமக்கு சிறைவாசம் மட்டுமே கிட்டும். ரகுநாதன், வருணன், இந்த இருவரில் யாருக்கு சிவகாமியின் மனதில் இடம் கிடைக்கும், யாருக்கு சிறையில் இடம் கிடைக்கும் என்பதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாதடா. சிவகாமியை நான் சந்தித்ததே இல்லை. அவளிடம் பேசி பழகியிருந்தாலாவது அவள் இன்னதுதான் யோசிப்பாள் என்று கணிக்கலாம். நான் தான் அவளை நெருங்கியதே கிடையாதே. ஆதலால் எவர் கட்சியில் சேருவதென்று இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாது நம்மால். வருணனையும் பொருந்தளிவிட முடியாது குஹா. அவன் சிவகாமியின் முதல் காதலன். 1000 பேர் வாழ்வில் வந்து போனாலும் முதல் காதல் மனிதனின் மனதை விட்டு நீங்காது. பெண்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. முதல் காதலனை சந்தித்து விட்டால் மனதின் பகையும் வஞ்சமும் நீங்கி நெஞ்சம் காதலில் நிரம்பிவிடும். ஆகவே வருணனையும் பகைத்துக் கொள்ளாதே. மற்ற ஆட்கள் எப்படியோ போகட்டும். நீ மட்டும் மாமனின் பேச்சை கேள். இந்த இரு போட்டிக்காரர்களையும் பகைத்துக் கொள்ளாமல் நட்போடு இருந்து விடுவோம். இவர்களில் யார் சிவகாமியை அடைகிறார்களோ அவர்களுடன் நட்பை தொடர்ந்து நாம் செல்வத்தை அடைவோம். எப்படி என் யோசனை என பெருமையாக கேட்டுக்கொண்டான். குகன் அவனுக்கு வேண்டாவெறுப்பாக தலையாட்டிவிட்டு தன் வலக்கையை பின்னால் நீட்டி அங்கு வந்து கொண்டிருந்த வருணனிடம் முஷ்டியை மடக்கி கட்டை விரலை உயர்த்தி சூது பலித்துவிட்டது என்பது போல ஜாடை காட்டினான். இதற்குள் தான் முன்பு கண்டிருந்த குட்டையை நெருங்கியிருக்கவே வருணன் தன் குதிரை அணிந்திருந்த அணிகலன்களில் இருந்து ஒரு வளையத்தை கழற்றி எடுத்தான். இரும்பாலான அந்த சிறு வளையத்தை உயர்த்தி காட்டி உடன் வந்த ஆட்களை நோக்கி, சரி விடுங்களடா, என்னுடன் பேசி என்னை மகிழ்விக்க மறுக்கிறீர்கள். பரவாயில்லை, நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். என் கையில் இருக்கும் இந்த மோதிரம் பசும்பொன்னால் ஆனது. அதை இந்த குட்டையில் வீசுகிறேன். உங்களில் யார் சென்று அதை எடுத்து வருகிறீர்களோ அவனுக்கே இந்த மோதிரம் சொந்தம் என அறிவித்து அந்த இரும்பு வளையத்தை தூக்கி எறிந்தான். வருணன் எரிந்ததுதான் தாமதம். வரதன் குதிரையிலிருந்து இறங்கி பாய்ந்தோடிச் சென்று நேரே குட்டையில் குதித்தான். அந்த குட்டை சேரும் சகதியுமாக இருந்தது. பொன்னாசையில் வருணன் தூக்கி எறிந்தது தங்க மோதிரமா என்றும் கவனிக்கவில்லை. குட்டையில் இருந்த சேற்றையும் கவனிக்கவில்லை வரதன். சேறு ஒட்டியிருந்ததால் அந்த வளையம் தங்கமா தகரமா என்று கூட சரியாக தெரியவில்லை. நீர்நிலையில் சென்று கழுவிக்கொள்ளலாம் என்று நினைத்து அந்த வளையத்தை இடைக்கச்சையில் செருகிக் கொண்டான். அப்படியே பொன்மூட்டையையும் சோதனை செய்து கொண்டான். மோதிரம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் மீண்டும் குதிரையேற வந்தவனை தன் முதுகில் ஏற்றிக்கொள்ள அக்குதிரை மறுத்தது. சேரும் சகதியுமாய் வந்தவனைக் கண்டு அஞ்சிய அக்குதிரை மிரண்டு போய் முன்னங்கால்களை தூக்கி கனைப்பொழி எழுப்பி தன் எதிர்ப்பை காட்டியது. இதைக் கண்ட வருணன், என்ன வரதா இப்படி செய்துவிட்டாய்? நான் தான் குட்டை கலங்கியிருப்பதைக் காணாமல் மோதிரத்தை அதனுள் வீசிவிட்டேன். நீயாவது குதிக்கப் போகும் முன்பு சேற்றை பார்த்திருக்க கூடாது? இப்போது பார், குதிரை உன்னை ஏற்றிக்கொள்ள அஞ்சுகிறது. குதிரை உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. இதையும் மீறி வலுக்கட்டாயமாக நீ அதன் முதுகில் ஏறினால் பிறகு நேற்று உன்னை கீழே தள்ளியது போல இன்றும் தள்ளி காயப்படுத்திவிடும். குதிரை தள்ளி காயமடைந்து கை கால்களை இழந்துவிட்டால் பிறகு செல்வங்களை பெற்றுக்கொண்டு என்ன பயன்? வாழ்க்கை முழுவதும் படுத்த படுக்கையாக கிடக்க வேண்டியதுதான். எதற்கு இந்த விபரீத முயற்சி? பேசாமல் உடலை கழுவும் வரை நீ நடந்தே வா எனச் சொல்லிவிட்டு தன் குதிரையை கிளப்பிக் கொண்டு நகர்ந்து சென்றான். வரதன் செலுத்தி வந்திருந்த அந்த குதிரைக்கு சொந்தக்காரனான வருணனின் வீரன் தன் குதிரையின் கயிற்றை பற்றி கொண்டு தான் அமர்ந்திருந்த குதிரையுடன் சேர்த்து அதனையும் அழைத்துக் கொண்டு வருணனின் பின்னால் சென்றான்.
அரவிந்தனோ, அப்போதே சொன்னேனே வரதா, இந்த வருணனை நம்பாதே என்று. இவனை நம்பினால் இப்படி குட்டையில் விழ வேண்டியதுதான் என்று அக்கறைப்படுபவன் போல சொல்லிவிட்டு அவனும் சென்றான். சென்றவனை முறைத்த வரதன், அறிவுரை கூற மட்டும் வருவான் இவன், காலனாவை கூட கண்ணில் காட்ட மாட்டான். இவனுக்கு அந்த வருணன் 1000 மடங்கு தேவலாம். முன்பு அந்த பெண்களின் நகைகள் நமக்கு கிடைக்கும்படி செய்தான். இப்போது தன் மோதிரத்தையே கொடுத்திருக்கிறான். உடலில் சேறுபட்டால் இப்போது அதற்கென்ன? உழைக்காமல் காசு வருமா? இவனைப் போல மாற்றானின் மனைவியை மயக்கி காசு சம்பாதிப்பதற்கு சேற்றில் புரண்டு சம்பாதிப்பது எவ்வளவோ மேல் என திட்டியவாறே குதிரைகளை தொடர்ந்து நடந்து சென்றான். 2 நாழிகைகளுக்குப் பிறகு ஒரு நீர்நிலை தென்படவே வருணனின் பரிவாரம் இளைப்பாறுவதற்காக ஒதுங்கினர். அவர்கள் அவ்விடத்திற்கு சென்று சேர்ந்த 4 நாழிகைகள் கழித்துதான் வியர்க்க விறுவிறுக்க மூச்சிறைக்க வரதன் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் உடலெங்கும் சேறு காய்ந்து போய் அவன் அடியெடுத்து வைப்பதற்கே சிரமப்பட வேண்டியிருந்தது. அதையும் மீறி எங்கே ரகுநாதனின் ஆட்கள் தனக்கு முன்னால் சந்திரபுரிக்கு சென்று சிவகாமியுடன் வருணனை ஒப்படைத்து பரிசாக கிடைக்கும் செல்வங்களை எல்லாம் தங்களுக்குள் பங்கு போட்டுக் கொள்வார்களோ என அஞ்சி பானை வயிறு ஏறி இறங்க வறண்டு போக நடக்க மாட்டாமல் நடந்து வந்திருந்தான். அத்தனை தூரம் நடந்து வந்தவனுக்கு தன் ஆட்களை பார்த்தவுடன், உதவிக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் உடலின் சக்தி முற்றிலுமாக வற்றிப்போய் அமர்ந்திருந்த குகனை நெருங்கி, சிறிது தண்ணீர் எடுத்து வாடா, என்னால் நிற்கக்கூட முடியவில்லை என அடிக்குரலில் முனகினான். மாமன் நீர் கேட்க மருமகனோ பெரிய ஏப்பம் விட்டு, அட நீ வேறு மாமா, நானே வயிறு முட்ட உணவுண்டு விட்டு அசையக்கூட முடியாமல் அமர்ந்திருக்கிறேன். இதில் நான் சென்று உனக்கு நீர் எடுத்து வர வேண்டுமா? அதோ அங்குதான் ஆறு ஓடுகிறது. முன்பு சேற்றில் விழுந்ததைப் போல இப்போது ஆற்றில் சென்று விழு என சொல்லிவிட்டு அருகில் இருந்த மனிதனின் தோளில் சாய்ந்து உறங்குவது போல நாடகமாடினான். தாகத்தை அடக்க மாட்டாத வரதன் 8 மேல் 8 வைத்து ஆற்றுக்கு சென்று நீரள்ளி பருகி உடலில் படிந்திருந்த சேற்றை சுத்தம் செய்து கொண்டு நிம்மதியாக அமர வந்தான். அவன் வருவதைக் கண்ட வருணன் பக்கத்து மரத்தடியில் அமர்ந்திருந்த குகனை அழைத்து, ஏனப்பா அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறாய்? அதோ தூரத்தே கற்பாறையை ஒட்டி தெரிகிறதே ஒரு மரம், சென்று அதனடியில் அமர்ந்து கொள். இந்த கூட்டத்திலேயே உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். அந்த மரத்திற்கு கற்பக விருட்சம் என்று பெயர். அந்த விருட்சத்திற்கு அடியில் அமர்ந்து கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் இத்தனை நேரம் அம்மரத்திற்கு அடியில் அமர்ந்து என் சிவகாமியை நான் அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். அந்த மரம் உன் வேண்டுதல் பலிக்கும் என என் காதில் சொல்லியது. நீயும் உன் ஆசைகளை அடைய அந்த மரத்திடம் வரம் கேள் நண்பா. ஒரு நாளைக்கு 2 பேருக்கு தான் அந்த மரம் வரம் கொடுக்கும். வேறு யாராவது செல்லும் முன்பு நீ சென்று கேட்டுவிடு என குகனிடம் பேசுவது போல வரதனை அவ்வப்போது ஓரக்கண்ணால் நோக்கியபடியே அவனது ஆசையை தூண்டிவிட்டான். வருணன் பேசியதென்னவோ குகனிடம்தான். குகன் தான் இருந்த இடத்தை விட்டு அசையக்கூடவில்லை. ஆனால் வரதனோ வருணனின் வார்த்தைகளை காதில் வாங்கிய அடுத்த கணம் தாவி ஓடி மரத்திற்கு அடியில் அமர்ந்தே விட்டான். 1-2 ஆசைகள் என்றால் நின்றபடியே பிரார்த்திக்கலாம். வரதனுக்கு இருப்பதோ வரம்பற்ற ஆசைகளாயிற்றே. நின்றால் கால் வலிக்கும் என்று தியானம் செய்பவன் போல மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடி ஆசைகளை பட்டியலிட ஆரம்பித்தான். 1 நிமிடம்தான் அமர்ந்திருப்பான். திடீரென அலறியபடியே துள்ளி குதித்து எழுந்து உடலெங்கும் தட்டிவிட்டுக் கொண்டே தரையில் தாவிக் கொண்டிருந்தான். எறும்புக்கடியால் அவதியுற்று செய்வதறியாது போராடி வந்தவனை நோக்கிய வருணன், என்ன நண்பா, நடனமாடுகிறாயா? என்ன மாதிரியான நடனம் இது? இதை பார்த்தால் பரதம் போன்றும் இல்லை, கும்மி அடிப்பது போன்றும் இல்லை. வித்தியாசமாக இருக்கிறதே. எங்கிருந்து கற்றாய் இந்த நடனத்தை என்று கிண்டலாக கேட்டான். உடல் முழுவதும் தடித்து போயிருக்க நேரே சென்று ஆற்றில் மூழ்கி எழுந்து வந்த வரதன் வருணனை நோக்கி எரிச்சலுடன், நீதானே கூறினாய் இந்த கற்பக மரத்தடியில் நின்று எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று. உன்னை நம்பித்தான் நான் அங்கு சென்று அமர்ந்தேன். இப்போது எறும்பிடம் கடிவாங்கி அவதியுறுகிறேன். நீயானால் என்னை பரிகசித்துக் கொண்டிருக்கிறாய் என எரிச்சல் பட்டான். வருணன் அவனுக்கு பதில் சொல்ல வாயெடுக்க அரவிந்தன் நெருங்கி வந்து, உன்னிடம் நான் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறேன், இந்த வருணனை நம்பாதே என்று. நீ என் பேச்சை கேட்டால்தானே அவன் என்ன சொன்னாலும் நம்பிவிடுவாயா? அவனே அவனை நம்ப மாட்டான். நீ அவனை நம்பி ஏமாந்திருக்கிறாய். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? நீ அமர்ந்திருந்த மரத்தின் பெயர் மகிழ மரம். அந்த மரத்தடியில் நின்றால் மகிழம்பூதான் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எப்படி கிடைக்கும்? இனியாவது அவனிடம் ஜாக்கிரதையாக இரு என்று எச்சரித்துவிட்டு குதிரை ஏறச் சென்றான். வரதனுக்கு எறும்புக்கடி வாங்கி கொடுத்துவிட்டு வந்த வேலை முடிந்துவிட்டது போல
உற்சாகத்துடன் முதல் ஆளாக தன் குதிரையிடம் சென்றிருந்தான் வருணன். நடந்து வந்த களைப்பாலும் எறும்பிடம் வாங்கிய கடியாலும் கடும் வேதனையுற்றபடி நடந்து வந்த வரதனைக் கண்டு இறக்கப்படுபவன் போல வதனத்தை மாற்றிக்கொண்ட வருணன், என்ன நண்பா இப்படி செய்துவிட்டாய்? உன்னிடம் என்னை பற்றி அவதூறு கூறினானே அந்த குகன், அவனை பழிவாங்கத்தான் ஒவ்வொரு முறையும் முயல்கிறேன். ஆனால் நீ வலியச் சென்று மாட்டிக்கொள்கிறாய். முன்பு நான் சேற்றில் வீசி எறிந்தது தங்க மோதிரம் அல்ல, அது ஒரு இரும்பு வளையம். குகனை ஏமாற்ற நான் அதை வீசி எறிந்தால் பன்றிக்கு போட்டியாக சேற்றில் புரண்டு சிரமப்பட்டு இரும்பு வளையத்தை எடுத்து வந்திருக்கிறாய். இப்போதும் பார், எறும்பு புற்று இருந்த மரத்தடிக்கு செல்லுமாறு குகனிடம்தான் கூறினேன். அவன் அசையக்கூடவில்லை. நீயானால் முந்திக் கொண்டு போய் கடிவாங்கி வந்திருக்கிறாய். போ நண்பா என சலித்துக் கொண்டபடி கவலையுறுபவன் போல பாசாங்கு செய்தான். வரதனுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வர அவன் செய்வதறியாது அரித்த இடத்தை தேய்த்து விட்டுக் கொண்டே குதிரையில் ஏறி அமர்ந்தான். போதுமான அளவிற்கு வரதனை வாட்டி எடுத்த பின்பாக சந்திரபுரி நோக்கி மீண்டும் தனது பயணத்தை துவங்கியது வருணனின் பரிவாரம்.